முஸ்லிம்களிடையே பிளவு வந்து விட்டது. அசருதீன் ஓவைசியும் ஃபரூக் அப்துல்லாவும் நன்றாக பேசுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தை தாக்குவதில்லை, அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுகிறார்கள். ஏன்னா ஃபரூக் அப்துல்லா வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரியா இருந்தாங்க, சும்மா இல்லைங்க. அவருக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒரு பேத்தல் மன்னன் என்று. அதனால அவங்ககிட்ட போறதே கிடையாது. அவங்க எழுதி குடிச்சதை படிக்கிறார். அதிகாரிகளுடைய கை பாவையாக இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் 50 வருடம் அரசியலில் இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டும். இருப்பினும் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை. 2026 படுதோல்வி அடைவார்கள் என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். பாருங்க, எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலும் அது மாப்பிள்ளை கிட்ட தான் போகுதுங்க. அதுக்கு ஒரு விவசாயம் கிடையாதுங்களா சார்? எது ஒன்றா பண்ணுங்க, மாப்பிள்ளை கிட்ட போயிடுதுங்க. அதுக்கு ஒரு எண்ணம் எப்பொழுதுதான் இருக்குமோ தெரியவில்லை. இருக்கணும், பார்க்க வேண்டியதுதான். போக போக இருக்கக்கூடிய நாட்களில் இது ஒரு சம்பந்தப்பட்ட RSS தலைவர் மோகன் பாகவத் சந்தித்தார் பிரதமரை. 2 விஷயத்திற்காகத்தான் சந்தித்தார். ஒன்று, பாகிஸ்தானை பற்றி பேசுவதற்கு. இரண்டாவது, கேஷ் சென்சஸை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்க பண்ண போறோம்னுட்டு. பாலக்காடுல நடந்த 2024 நடந்த தேசிய செயற்குழு RSS மீட்டிங்லும் சரி, பிஜேபி மீட்டிங்லும் சரி, அமித்ஷாவும் சரி ஏற்கனவே பேசியிருக்காங்க இதெல்லாம். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது இண்டி கூட்டணியா இல்ல ராவல்பிண்டி கூட்டணியா அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராவல்பிண்டி என்பது பிண்டி என்று சொல்லுவார்கள். பிண்டி ஒரு பெரிய ஹோட்டல்லாம் இருக்குங்க. பிண்டியில் இருக்கக்கூடிய சாப்பாடுகள் அவ்வளவு அழகான சாப்பாடுகள், ருசிகரமான சாப்பாடுகள், பார்வைக்கு அழகாக இருக்கும். பிண்டி என்பது ராவல் பிண்டியை குறிக்கிறது. அதற்காகத்தான் இண்டி கூட்டணி என்பதை பிண்டி கூட்டணி சொல்ல பாகிஸ்தான் கூட்டணி என்று சொல்லுகிறார். அது ஒரு கிண்டலாக சொன்னாலும் அதுவும் காங்கிரஸ்காரர்களை வெறுப்பேற்றுவதற்குத்தான் இதை செய்கிறார்கள். சார், இப்போ இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவுக்கு எதிரான தேச விரோத செயல்கள், இப்போ பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைப்பது, இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பது போன்ற நபர்களும் இங்க இருந்துகிட்டே இருக்காங்க. ஒரு சில அரசியல் தலைவர்கள் கூட இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு துறைகளை ஒடுக்குவதற்கு புதிய சட்டம் கொண்டு வர போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கேன் சார். இது உண்மையா சார்? அப்படி இருக்காதுங்க. ஏன் தெரியுமோ? புதிய சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓமர் அப்துல்லாவுடைய பேச்சு நரேந்திர மோடிக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு எதிராக, அதையும் தவிர அசருதீன் ஓவைசி தெலுங்கானாவினுடைய ஹைதராபாத் MP பாகிஸ்தானுக்கு எதிர்த்து பேசுகிறார். அவர் ஒரு முஸ்லீம், ஓமர் அப்துல்லா ஒரு முஸ்லீம். அவர்கள் எல்லாம் தேசப்பற்று உண்டவர்கள். ஆனாலும் சில கருத்துக்களை கொண்ட சிமி போன்ற ஒரு ஆர்கனைசேஷன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, SDPI போன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுடைய ஏஜென்ட்டுகளாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த சட்டம் வந்ததுன்னா இப்ப எங்க எல்லாரும் வாய மூடிட்டாங்க? புரியவே இல்லையே. எந்த மனோஜ் தங்கராஜ் அவர் ஒரு கார்ட்டூன் போத்தாரு, நரேந்திர மோடிக்கு பாட கட்டுற மாதிரி. என்னத்துங்க அது? அதனால மந்திரி பதவி போச்சு. ஒரு மந்திரி என்னடான்னா சைவம் மனிதத்தை பத்தி நின்றுக்கலாம், உட்காந்துக்கலாம் அடிக்கிறாரு அவர் பாட்டில் போட்டு. இவர் என்னடா போட்டா? அதனால மந்திரி பதவி திருப்பி எடுத்துட்டாங்க. அதுதான் தேச விரோத செயல் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் நினைத்தாலும் கண்டிப்பாக தாங்கள் கூறுவது போன்று ஒரு சட்டம் வறுமையானால் அது இது மாதிரியான ஆட்களுக்கும் நினைக்கும். இன் டோட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா அது மாதிரி சட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு மாட்டார். காரணம், முஸ்லிம்களிடையே பிளவு வந்து விட்டது. அசருதீன் ஓவைசியும் ஃபரூக் அப்துல்லாவும் நன்றாக பேசுகிறார்கள். மத்திய அரசாங்கத்தை தாக்குவதில்லை, அவர்களுக்கு சாதகமாகத்தான் பேசுகிறார்கள். ஏன்னா ஃபரூக் அப்துல்லா வாஜ்பாய் மந்திரி சபையில மந்திரியா இருந்தாங்க, சும்மா இல்லைங்க. அவருக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒரு பேத்தல் மன்னன் என்று. அதனால அவங்ககிட்ட போறதே கிடையாது அவங்க. சார், இப்போ தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் இறுதி நாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது திராவிட மாடல் பார்ட் 1 ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு, சாதனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சாதனைகளை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று பார்ட் 2 வெர்ஷன் 2.0 திராவிட மாடல் ஆட்சி தொடரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க?
தன்னுடைய கட்சிக்காரர்களை ஊக்குவிக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களிடமும் சரி, வாக்காளர்களிடமும் சரி, திமுக விலகிவிட்டது. திமுக மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பன்று, பாசம் எல்லாம் போய்விட்டது. அவர்கள் ஒரு பொய் சொல்லுவார்கள் என்ற ஒரு பிம்பத்தை அவர்களே ஏற்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஆக மொத்தம் அவர் மு.க. ஸ்டாலின் சொல்லுவதை வரவேற்றாலும், தன்னுடைய ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இருந்தாலும், நிலைமை அது மாதிரியான நிலைமை ஜமீன்ல இல்லைங்க. அது அட் கிரவுண்ட் லெவல் அந்த மாதிரி இல்லைங்க. திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறது. 2.0 என்னது? மு.க. ஸ்டாலினுக்கு அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இருந்த ஒரு ஆளுமை அவருடைய அப்ரோச் கிடையாது. மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனாரை நான் நன்றாக அறிவேன். அவருக்கு இருந்த தைரியம், வேகம் கிடையாது இவர்கிட்ட. எழுதி குடிச்சதை படிக்கிறார். அதிகாரிகளுடைய கை பாவையாக இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் 50 வருடம் அரசியலில் இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டும். இருப்பினும் அவருக்கு இன்னும் அனுபவம் தேவை. 2026 படுதோல்வி அடைவார்கள் என்று தான் பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன். சார், இப்போ தமிழக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய வழக்குகள் கீழமை நீதிமன்றத்துல தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதை ரத்து செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்யக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் துரைமுருகன் அவருடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்னர் ராஜகண்ணப்பன் அவருடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டது. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவருடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்பட்டது. ஐ. பெரியசாமி அவருடைய தீர்ப்புகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக அமைச்சர்களுடைய தீர்ப்புகள் ரத்து செய்யப்படுவதை எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலினுக்கு ஒரு அரசியலில் ஒரு பிரச்சனையாகிவிட்டது. 2 அமைச்சர்களை ஒரு பலி கொடுத்தாலும் மீதி 5 அமைச்சர்களையும் பலி கொடுக்க வேண்டியிருந்தால் திமுக இல்லாத போயிடும். பொதுமக்களிடையே ஒரு ஒரு துவேஷம் வந்துவிடும். ஒரு 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 என்ன சொல்றது, காழ்ப்புணர்ச்சி வந்துவிடும். திமுக பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா 10,000 கோடி வச்சிருக்கான் சார். கேன் யூ பிலீவ்? எனக்கு தெரிந்த ஒரு மாபெரும் திமுக தலைவருடைய மகன் 10,000 கோடி. யாருங்க பண்ண முடியாது? இன்று நாம் இருவரும் மே தினத்தில் பேசுகிறோம். தொழிலாளர்களுக்கு கிடைத்தால் தேவையில்லை. அதையெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு தொழிலாளர்களை மறந்து கொண்டு அவங்க முதலாளி ஆயிட்டாங்க. ஆக மொத்தம் பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களை எல்லாம் பார்த்து விட்டு இருப்பதனால கண்டிப்பாக 2026 பொது தேர்தலில் திமுக படு தோல்வி அடையும் என்று தான் பொது கருத்து இருக்கிறது. இது பாருங்க, எந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாலும் அது மாப்பிள்ளை கிட்ட தான் போகுதுங்க. அதுக்கு ஒரு விவசாயம் கிடையாதுங்களா சார்? எது ஒன்னா பண்ணுங்க, மாப்பிள்ளை கிட்ட போயிடுதுங்க. அதுக்கு ஒரு எண்ணம் எப்பொழுதுதான் இருக்குமோ தெரியவில்லை. இருக்கணும், பார்க்க வேண்டியதுதான். போக போக இருக்கக்கூடிய நாட்களில் இது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்தால் வெயிட் அண்ட் வாட்ச் என்று தான் சொல்ல முடியும். சரி, இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இதை மத்திய அமைச்சர் வைஷ்ணவி அவர்களும் அஸ்வின் வைஷ்ணவி அவர்கள் உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க. 1931 ஆண்டுக்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ மோடி ஆட்சியில் தான் நடைபெற இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது தானே. இருப்பினும் போக போக ஒரு நிலைமைகளை எல்லாம் பார்த்தால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு மூலமாக வாட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு விதமான ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய சென்று விடும். சிவா சார், காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகத்தான் காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா மத்தியில மோடி ஆட்சி வந்த பிறகு, பாஜக ஆட்சி வந்த பிறகுதான் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டு வர போவதாக அனௌன்ஸ் பண்ண உடனே இதை இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் எல்லா கட்சிகளுமே வரவேற்றிருக்காங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய யூ டர்ன் விவகாரம் எப்படி சார் பார்ப்பது? இப்ப தாங்க கேட்ட முதல் கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் சேர்ந்து கொண்டு ஒரு விதமான பதிலை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். காங்கிரஸ் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்து இருந்தாங்க. கேஷ் சென்சஸ் அவங்களுடைய ஒரு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அவங்க வைக்கவில்லை. 2010 டாக்டர் மன்மோகன் சிங் லோக்சபாவில் தெரிவித்தார், நாங்க கேபினெட்ல கேஷ் சென்சஸை பத்தி கன்சிடர் பண்ணுவோம். நரேந்திர மோடி பண்ணிட்டார்களே, கேபினெட்ல கொண்டுட்டார்களே. இப்ப பாருங்க, ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜேபிசி பண்ணாங்க காங்கிரஸ்கார.
பேசினதோடு சரி, கட்சியில் முடியல. அதையும் தவிர ஆர்டிகல் 246 என்று சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சென்சஸ் 69வது இடத்தில் பெற்று இருக்கிறது. சென்சஸ் யூனியன் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்டே கிடையாது. அதை தான் அவங்க மீண்டும் மீண்டும் விளக்கி சொல்லுகிறார்கள். இருப்பினும் காங்கிரஸ் யூ டர்ன் அடித்ததுக்கு காரணம், காங்கிரஸ் வட இந்தியாவில் இல்லாம போச்சுங்க, செத்து போச்சுங்க காங்கிரஸ் வட இந்தியாவில். திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தம் கொடுக்கறதுக்கு 6 ஆளும் கிடையாது. பெரிய தலைவர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. பிரணாப் முகர்ஜி, அப்புறமா VN காட்கில், எத்தனையோ அப்துல் ரஹ்மான் அந்துலே, இவங்கெல்லாம் டால் லீடர்ஸ், கொஞ்சம் நந்தன் இல்லை. PV நரசிம்மராவ், வசந்த் சாட்டே, இன்க்ளூடிங் இப்போ பாருங்க, இப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்களை ஒரு இது பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அவருக்கு 80 வயசு ஆச்சு. இவங்கெல்லாம் சொல்றாங்க ராகுல் காந்தி அவங்களாம் தூக்கி போட்டு, அதனால தான் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு. அதனால தான் யூடியூன் பண்றாங்க. அதனால தான் இந்த காஸ்ட் சென்சஸை பத்தி பேசாத ராகுல் காந்தி பேசிட்டே இருந்தாரு பாருங்க. ஒரே சமயத்தில் இதெல்லாம் இந்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் செய்திருக்கிறார். நாங்கள் ஒன்று சொல்றேன் ரியல் ஒன் நேயர்களுக்கு, சிவா மூலமாக. நேற்று முன்தினம் RSS தலைவர் மோகன் பாகவத் சந்தித்தார் பிரதமரை. 2 விஷயத்திற்காகத்தான் சந்தித்தார். ஒன்று, பாகிஸ்தானை பற்றி பேசுவதற்கு. 2வது, கேஸ்ட் சென்சஸை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்கள் பண்ண போறோம்னுட்டு. பாலக்காடில் நடந்த 2024 நடந்த தேசிய செயற்குழு RSS மீட்டிங்லும் சரி, பிஜேபி மீட்டிங்லும் சரி, அமித்ஷாவும் சரி ஏற்கனவே பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேஸ்ட் சென்சஸ் காங்கிரஸ் தான் அப்போஸ் பண்ணி ஆதரிக்கிறது, பிஜேபியும் ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் அணுகுமுறை பாருங்க, தெலுங்கானா மாடல்ங்கிறார் ரேவந்த், வமுலா மாடல்ங்கிறார் ராகுல் காந்தி. என்ன பேசுறாரு அவர் ராகுல் காந்திக்கு? எப்படி அப்படி பேசுறாரு? அதுலயே எவ்வளவு ஓட்டம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய BRSம் சரி, பிஜேபியும் எதிர்க்கிறாங்களே, அங்க இருக்கக்கூடிய ஜாதிகளே எதிர்க்கிறாங்களே. ஆக மொத்தம் காங்கிரஸுக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நிலைப்பாடை வைத்துக் கொண்டு, சித்தராமையா சொல்றது அங்க லிங்காயத்தையும் ஒக்கலிங்காவையும் சேர்க்கணுங்கிறதுக்கு சிவகுமார் அப்போஸ்டா இருக்காங்களே. இப்ப தமிழகத்தில் அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு MK ஸ்டாலின். நேற்று மோடி சொன்ன உடனே அதெல்லாம் அடைஞ்சு போச்சு, முஸ்ன்னு போயிடுச்சு. இதுதாங்க விளக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.